ஏங்க நீங்க ஒரே ஒருத்தவங்களை சொல்றீங்க? நான் எல்லாரையும் ஒண்ணு சேர்க்கணும்னு பயணத்துல இருக்கேங்க நானு. அதனால எல்லாருமே அதிமுக காரவங்க தான். அதனால எல்லாருக்கும் நான் திரும்ப திரும்ப சொல்றது என்ன, இன்னைக்கும் புரட்சி தலைவருடைய பிறந்த நாள்ல அதுதான் சொல்றேன். 2 தலைவர்களுக்கும் உண்மையா இருங்க. தொண்டர்கள் இருக்காங்க, தலைவர்கள்லாம் நீங்க வந்திருக்கிறவங்க எல்லாம் எல்லாருமே ஒன்று சேர்ந்து போகணும். இது மக்களுக்கான ஆட்சியா இருக்கணும். தலைவர் சொல்லிட்டு போனது அதான், அம்மா சொன்னதும் அதான். அதை நிறைவேற்றணும்னாக்க எல்லாரும் ஒண்ணு சேரும். அதுதான் இந்த திமுகங்கிற ஒரு தீய சக்தி அம்மா சொல்லுவாங்க. அதை ஒழிக்கணும்னா இதை செஞ்சாகணும். இது எல்லாருக்கும் தெரியும். ரோட்ல போறவங்களை கேட்டீங்கன்னாலும் அவங்களும் அதான் சொல்றாங்க. எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தா ஒரு சீட்டு வர முடியாதுங்க திமுக அப்படின்னு சொல்றாங்க. அதை நடைமுறைப்படுத்தணுங்கிறது தான் என்னோட விருப்பம். நம்ம தலைவர்களுக்கும் நம்ம செய்யற நன்றி கடன் அது மட்டும் இல்ல, பெரிய நன்றி கடன் தமிழக மக்களுக்கு. அதை நம்ம செய்யணுங்கிறதா என்னோட இந்த நடவடிக்கை இந்த தேர்தலுக்கு மாதிரி நடவடிக்கை எடுக்கப்படும். நிச்சயமா 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 ஓபிஎஸ் தொடர்ந்து நிகழ்ச்சியில என்ன சொல்றாருன்னா, ரகசியத்தை வெளியிட்டா இபிஎஸ் திகார் சிறைக்கு செல்ல வேண்டிய ஒரு நிகழ்வு தொடர்ந்து. ஏங்க ஒன்னே ஒன்று சொல்றேன், அது நான் சொல்றேன்ல, ஒரு சிம்பிளா ஒரு கோடிட்டுக்க மட்டும் காட்டுறேன். 5 விரல் இருக்கு. 5 விரல் ஒவ்வொரு விரலும் ஒவ்வொரு அளவுகோல்ல இருக்கும். அது ஒன்னும் தனியா இருந்தா சாதிக்க முடியுமா? நீங்க இந்த 5 விரல் எடுத்து சாப்பாடு எடுத்து சாப்பிட்டாதான் சாப்பிட முடியும். இது நான் ரொம்ப புரியாதவங்களுக்கு கூட புரிய வைக்கிற மாதிரி சொல்றேன். இதுக்கு மேல என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அதனால எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தணும் அப்படிங்கறதுதான். இது ஒரு அம்மாவுக்கு 5 பிள்ளைங்க இருக்குன்னு வச்சுங்க. 5 பிள்ளைல ஒரு பிள்ளை புத்திசாலியா இருக்கும், ஒண்ணு கொஞ்சம் டல்லா இருக்கும், ஒண்ணு ரொம்ப கோவக்காரதா இருக்கும், எல்லாம் இருக்கும். அம்மா ஒருத்தவங்க தான் என்ன பண்ணுவாங்க, அது மனசு தெரிஞ்சு சரியா கூப்பிட்டு அவங்க எல்லாரையும் சரிபடுத்தி செய்வாங்க. நான் அந்த வேலையை தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். நிச்சயமா இணையணும். ஏன்னா இப்போ நீங்க செவிடங்காதல ஊதுன சங்கு மாதிரி தொடர்ந்து போக முடியாது. எங்க தொண்டர்களும் கொதிச்சு எழும்பிடுவாங்க. ஏன்னா தொண்டர்கள் எல்லாரும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மையான தகவல். அதாவது இவங்க ஒவ்வொருத்தங்களும் தாம் பெரியவனா, நான் பெரியவனா, நீ பெரியவனா பேசிக்கிட்டு இருக்காங்க. எங்களை எல்லாரும் மறந்துட்டாங்க, கச்சை எல்லாம் மறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. அது இருக்க கூடாதுங்கிறது தான். நான் எப்போதுமே தொண்டர்கள் பக்கம் தான் இருப்பேன், தமிழ்நாட்டு மக்கள் பக்கம் தான் நான் இருப்பேன். நிச்சயமா நான் சொல்றேன், அப்போ எப்படி 2ஆ இருந்ததை 1ஆ இணைச்சு நாங்க சக்சஸ்ஃபுல்லா வெற்றியை கண்டோமோ, அதே போல நிச்சயம் நான் செஞ்சு காட்டுவேங்கிறதுல